ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القران الكريم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال عليه الصلاه والسلام ان اصدق الحديث كتاب الله وان خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله சர்வபுகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே ஸலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் எல்லோரும் என்றுமே எப்போதுமே இருக்கிறார்கள். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, நேயர்கள் பெருமக்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே இடைவெளியற்ற இதயங்கள் என்ற தலைப்பின் மூலமாக ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். இடைவெளியற்ற இதயங்கள் என்று நாங்கள் இங்கு கருதுகொள்ளாக இருந்தது இஸ்லாமிய ஒரு குடும்ப அமைப்பிலே இணைந்திருக்கக்கூடிய அந்த திருமண ஒப்பந்தத்தில் திருமணங்களை தான் நாங்கள் பேசுகிறோம். இந்த கணவன் மனைவி என்பவர்கள் இணைந்து திருமண ஒப்பந்தத்தின் மூலம் ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறார்கள். இதைத்தான் இஸ்லாமிய குடும்ப அமைப்பு உருவாக்கும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்று கோரிக்கையிட்டார்கள். சந்தித்த இடத்திலேயே சங்கமித்துவிட்டு சாதாரணமாக பிரிந்துவிடக்கூடிய சாக்கடை கொள்கையை கேலோட்டி போன்ற நாடுகளிலே மாநாடுகளாக வைத்து ஒரு நாகரிக கொள்கையாக அங்கீகரிக்க முயற்சி செய்தார்கள். அதற்கு பல வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் அங்கீகாரம் பண்ணப்பட்டது. தனின சேர்க்கைக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது என்கிறார். இவ்வாறு கருத்துக்கள் இருந்த போதிலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய தத்துவத்திற்கு எதிராக எந்த ஒரு நவீன கருத்துக்களும் தாக்கி பிடிக்க முடியாமல் கவர்ந்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதர்களுக்கு எவ்வாறு பசி ஏற்படுகிறதோ, தாகம் ஏற்படுகிறதோ, தூக்கம் ஏற்படுகிறதோ அவ்வாறு அவனுடைய புலன்களுக்கும் பசி ஏற்படுகிறது. ஒரு மனிதனுடைய புலன்களின் பசிக்கு அளிக்கக்கூடிய விருந்தாக தாம்பத்திய உறவை திருமணம் மூலம் அழகாக்குகிறது இஸ்லாமிய மதம். உலகத்திலே உள்ள மதங்கள் அல்லது மதங்கள் என்ற பெயர்களிலே உருவாக்கி இருக்கக்கூடிய அமைப்புகள் துறவித்தனத்தையே கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் கைப்பிடிக்க வேண்டிய உன்னத கோட்பாடுகள் அறிமுகம் செய்திருந்தாலும் கூட இஸ்லாமிய மார்க்கம் கடவுளை நிறுத்தக்கூடிய எந்த ஒரு மகானும் குடும்ப வாழ்க்கையில் இணைந்து கொண்டால்தான் ஈமான் பூர்த்தியாகும் என்று சொல்லி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். உஸ்மானிகள் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கீகாரம் கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், நான் திருமணம் முடிக்காமல் துறவியாக வாழ வேண்டும், அனுமதிக்கிறீர்களா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் யூத கிறிஸ்தவ கலாச்சார கொள்கையை பரப்புவதற்காக இங்கு வரவில்லை, இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் என்று திருமணம் முடித்து அல்லாஹ்வோடு நெருங்கக்கூடிய ஒரு மன வாழ்க்கையை நமக்கு அறிமுகம் செய்தார். மதங்கள் வேண்டுமென்றால், கொள்கை கோட்பாடுகள் வேண்டுமென்றால் துறவித்தனத்தை ஒரு நல்ல கொள்கையாக சொல்லலாம். அதே அப்போதிலிருந்து இப்போது வரை உள்ள துறவிகள் அல்லது சாமிகள் பெண்கள் விடயத்திலே அகப்பட்டுக் கொண்ட
காட்சிகளும் அடங்குகிறது. இஸ்லாமிய மார்க்கம் அதை அங்கீகரிக்கவில்லை. திருமணம் முடித்து புலன்களின் பலியை தீர்த்து இறைவனை நெருங்கக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். வாலிப சமூகமே, உங்களில் யாருக்கு திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். அதுவே அசனலில் வாசலில் பசவன், கற்புக்கு பாதுகாப்பும் அதுவே பார்வைக்கு தாக்கக்கூடியதுமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருந்தார்கள். இந்த திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக ஒரு குடும்பம் வளர்க்கின்ற போது அதில் வளர்க்கக்கூடிய குழந்தைகளுக்கும் மரியாதையும் உரிமையும் இருக்கிறார். யார் வேண்டும் என்றாலும், யாரோடு வேண்டும் என்றாலும், எப்போது வேண்டும் என்றாலும் வாழ்ந்து, எத்தனை குழந்தை வேண்டும் என்றாலும் பெற்று, எப்படி வேண்டும் என்றாலும் பிரியலாம் என்பது நாகரீக கோட்பாட்டை ஆரம்பித்து வைத்த அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு திண்டாடிக் கொண்டிருக்கின்றன. ஒரு வருடத்திற்கு தவறான முறையில் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும் 92 லட்சம் அமெரிக்க டாலரை அமெரிக்கா செலவு செய்து கொண்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்கிறது. உருவாக்கிவிட்டவர்களை தாண்டவமாடிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அழகான ஒரு கொள்கையை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனாலும் இந்த திருமண ஒப்பந்தத்திலே இணைந்து கொண்டு இந்த கணவன் மனைவிகளுக்கு இடையிலே பிரச்சனைகளும் வந்து கொண்டிருப்பதை காமிக்கோட்டுகள் நமக்கு சான்று சொல்கிறார். அப்படி என்றால் இந்த இடைவெளி ஏன் வந்தது, எப்படி வந்தது, இதை எவ்வாறு நாங்கள் நீக்கிக் கொள்வது என்பதை இன்றைய இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய கருத்துக்களாக ஆரம்பத்திலேயே திருமணம் என்ற அந்த இடத்தில் அந்த தம்பதிகளிடத்தில் காமம் மட்டும் காரணமாக இருக்கக்கூடாது என்பதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனமாகவே நடந்து கொண்டார்கள். அதனால் தான் சொன்னார்கள், துன்கஹுல் மர்ஆலி அர்பஇன், ஒரு பெண் 4 விஷயத்துக்காக திருமணம் முடிக்கப்படுவாள். லிஜமாலிஹா, அழகுக்காக திருமணம் முடிக்கப்படுவாள். ஹஸபிஹா, வம்சத்துக்காக உயர்ந்த குலம் என்பதற்காக திருமணம் முடிக்கப்படுவாள். மாலிஹா, அவளுடைய வசதிக்காக திருமணம் முடிக்கப்படுவாள். தீனிஹா, அவளுடைய மார்க்கத்துக்காக திருமணம் முடிக்கப்படுவாள். சரிதத்தியதா பதுமத் விதாத்தி தீன் என்பார். மார்க்கம் உள்ள நல்லொழுக்கம் உள்ள பெண்ணை பார்த்து திருமணம் முடித்துக் கொள், இல்லை என்றால் நாசம் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அங்கே நிதானத்தை கடைபிடிக்க சொல்லுகின்றார்கள். ஒழுக்கத்தை பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஏனென்றால் திருமணம் என்பது புலன்களின் பசிக்கு தீனி ஓடும் வேலை மட்டுமல்ல, இன்பம் தரும் உயிர் தலைமையால் அல்ல நம்முடைய பெண்கள் வாழ்க்கையோடு இணைந்து மறுமையில் மன்னரைகளில் கூடவே வரக்கூடிய வாழ்க்கை துணை. அந்த வாழ்க்கை துணை எல்லா விவகாரங்களிலும் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்றால் அது ஒரு மார்க்கமுள்ள பெண்ணாக இருக்க வேண்டும். இவன் ஒரு மார்க்கமுள்ள கணவனாக இருக்க வேண்டும் என்பதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். இதை நாங்கள் பார்த்தால் மனித உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படாமல், பண ஆசைகளுக்கு கட்டுப்படாமல், மார்க்கமுள்ள பெண்களை பார்த்து மார்க்கமுள்ள கணவனை தேர்ந்து திருமண ஒப்பந்தத்தில் இணைந்து கொள்ள மார்க்கம் நமக்கு வழி சொல்கிறார். எந்த ஒரு குடும்பத்தில் பொருளாசை தேயாட்டம் இருக்கிறதோ அல்லது முதலாசை தலைவிரித்தாடுகிறதோ அந்த குடும்பம் நிம்மதியாக இருந்ததாக சரித்திரமே இல்லை. இது இரண்டையுமே ஒதுக்கி ஓரம் கட்டிவிட்டு நல்லொழுக்கம் உள்ளவர்களாக அவர்கள்
இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால்தான் லா நிக்காஹ இல்லா பி வலியின் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். திருமணம் என்றால் ஒரு பெண்ணுக்குரிய பொறுப்புதாரல் இல்லாமல் முடிக்க முடியாது என்று சொன்னார். எவ்வாறு இந்த திருமணத்தில் ஒரு ஆண் தானாக விருப்பம் தெரிவிக்கலாமோ அவ்வாறு ஒரு பெண்ணால் தானாக விருப்பம் தெரிவிக்க கூடாது, முடியாது. காரணம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன். ஆண்கள் என்பவர்கள் பெண்கள் மீது நிர்வாகம் செலுத்தக்கூடியவர்கள், பெண்கள் என்பவர்கள் நிர்வகிக்கப்படுபவர்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறார், சிலரை விட சிலரை நாம் சிறப்பாக படைத்ததனால் ஆண்களுக்கு இந்த சிறப்பு. இயற்கையில் கரங்களிலேயே பெண்கள் சில இடத்தில் ஆண்களிடம் கீழே இருந்து, ஆண்களுடைய மேற்பார்வையின் கீழே இருந்து வாழ வேண்டியவர்களாக இயற்கை நமக்கு தந்திருக்கிறது. ஒரு ஆண் நிர்வாகம் செய்வான், நிர்வாகம் செய்யக்கூடியவன் அந்த நிர்வாகத்திற்காக உழைக்கக்கூடியவனாக இருப்பான். அந்த உழைப்பில் அவன் எங்கேயோ போக வேண்டியிருக்கும், எதையோ சாதிக்க வேண்டியிருக்கும். நடுவிசையில் பயணித்த பயணம் இடையில் நின்று சாலையோரத்தில் சாலைக்குள் சுருண்டு படுக்க ஒரு ஆணால் முடியும், ஒரு பெண்ணால் முடியாது. அதனால் அவன் நிர்வாகம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள், பெண் என்பவர் நாகிஷாத்துல் அக்ல் என்பார்கள். பெண் என்பவள் சிந்தனை ரீதியில் ஒரு குறைபாடு உள்ளவர் என்று சொல்லிட்டார்கள். பெண்களை இழிவுபடுத்தவில்லை, இன்றைய விஞ்ஞானம் அதைத்தான் சொல்கிறார். ஒரு மனிதனுடைய மூளை வலது பக்கம் இடது பக்கம் என்ற இரண்டு பகுதிகள் இருக்கின்றது. அதில் ஹைபோதலமஸ் என்ற பகுதி உடல் உறுப்புகள் அத்தனைக்கும் கட்டளையிடக்கூடிய முக்கியமான பகுதியாக இருக்கிறது. அந்த ஹைபோதலமஸ் பகுதி பேசிக்கொண்டு சிந்தனையும் செய்து கொண்டிருக்கும் வல்லமை ஆண்களுக்கு மட்டுமே உண்டு. பெண்கள் பேசினால் சிந்திக்கவோ சிந்தித்தால் பேசவோ முடியாதவர்கள் என்பதை இன்றைய நவீன விஞ்ஞானம் சொல்லிக்கிறார். அதனால்தான் என்னவோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திறக்கப்பட்ட இந்த திருவேதம், அதுவும் ஆணுக்கு பகரமாக சாட்சிகளாக பெண்ணை வைத்தால் 1க்கு 2 என்றார்கள். ஒரு ஆண் சிந்தித்துக் கொண்டே பேசுவார், ஒரு பெண் சிந்தித்தால் பேச முடியாது, பேசினால் சிந்திக்க முடியாது. சிந்திக்க ஒருத்தி, பேச ஒருத்தி, 2 பேர் தேவை என்பதாக சொல்கிறார்கள். ஒரு பெண் ஏமாந்து விடக்கூடியவர். அதனால் அந்த பெண்ணுக்கு ஒரு ஒலிகாரர் இருந்து இந்த திருமண ஒப்பந்தத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். இந்த திருமண ஒப்பந்தத்திலே பார்க்க வேண்டியது மார்க்கவில்லை. நாம் திருமணம் என்று சொன்னாலே முதலில் எதை பார்க்கின்றோம் என்றால், மாப்பிள்ளைக்கு என்ன தொழில் என்று பார்க்கின்றோமே தவிர அவருடைய அக்கீதா என்ன, ஈமான் என்ன, பள்ளிக்கு போகிறாரா, அல்லாஹ்வை நம்பி இருக்கிறாரா என்பதெல்லாம் குழந்தை பிறந்து 3 வருடத்தில் மட்டும்தான் தெரிகிறது. குழந்தையில் பிறந்து முடிந்தது இவர் ஷியா கொள்கை என்று தெரியாது. மாடு போகும் வழியினால் கயிறு போகும் என்று சொல்வதை போன்று அந்த பெண்ணும் குழந்தைகளும் அவரோடு சேர்ந்தே அந்த கொள்கையில் போய்க் கொண்டிருப்பதை உலகளாவிய திருமணம் முடித்து பல வருடங்களுக்கு பின்னால் தான் தெரிய வருகிறது இவர் அத்வைத கொள்கை கோட்பாட்டிற்குரியவர். இறைவனை படைப்புகளை ஒன்றாக சேர்த்து பார்க்கும் அத்வைத கொள்கையில் இருக்கிறார். காக்கை உறுதி எங்கள் யாரும் எங்கள் கடல் மலையும் எங்கள் கூட்டம் கேட்க கேள்வி ஆற்றலை நோக்கியும் நாம் அப்படி வேறில்லை என்ற அத்வைதிகளுடைய கோட்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சில முஸ்லீம்களும் இருக்கத்தான் செய்கிறார். அவர்களுடைய தொழிலுக்கும் பதவிக்கும் அணிந்திருக்கக்கூடிய கோட்டுக்கும் சூட்டுக்கும் பெண்களை கொடுத்துவிட்டு ஏமாந்து இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மாற்றம் கவனிக்கப்படுவாக இருந்தால் நம்முடைய பெண்களுக்கு இவ்வளவு அவலநிலை வந்திருக்கிறார். சரி, மார்க்கத்தை பாருங்கள், அவருடைய நடத்தையில் சந்தோஷம் இருக்கிறதா? குடித்துவிட்டு பெண்ணை துன்புறுத்துவது, பெண்ணுக்கே குடிக்க பழக்குவது, வேறு நண்பர்களோடு வீட்டுக்கு வருவது, மூடி மறைத்து பக்குவமாய் வைத்த நம்முடைய பெண் குழந்தைகளை, நம்முடைய பெண்களை அவர்கள் வெளியே உலகத்துக்கு
கொண்டிருக்கிறார்கள், பின்பு நாங்கள் உயர்ந்து நிற்கின்றோம். மாற்றம் கவனிக்கப்படவில்லை. இதே மாதிரிதான் பெண்ணெடுக்க போகின்ற போது ஆண்கள் அழகில் மயங்கி விடுவதோ, அல்லது அவள் பொருளாதாரத்தில் விழுந்து விடுவதோ, அல்லது அவள் குடும்ப வம்சத்தில் தஞ்சம் தேடுவதோ இருக்கக்கூடாது. மார்க்கம் இருக்கிறது, அதோடு அழகு இருந்தால் 2 பாக்கியம். மார்க்கம் இருக்கிறது, அதோடு அழகும் பணமும் இருக்கிறது, 3 பாக்கியம். மார்க்கம் இருக்கிறது, குடும்ப வம்சமும் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, எல்லா பாக்கியமும் இருக்கிறது. ஆனால் மார்க்கம் மட்டும் இல்லை என்றால் எந்த பாக்கியமும் பாக்கியம். ஏசி வேலை செய்யும், தூக்கம் வராது. அன்புக்குரிய இஸ்லாமிய நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு மார்க்கம் உள்ள 2 உள்ளங்கள் இணைந்த இந்த உள்ளங்களுக்கு இடையிலே இடைவெளிகள் இருக்கக்கூடாது. இடைவெளி இல்லாத இந்த உள்ளங்கள் எவ்வாறு நிரூபணம் செய்வது என்றால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வாழ்ந்து காட்டினார். ஆத்மீகம் வேறு, லௌகீகம் வேறு என்று வெளியில் சிலர் பேசலாம். லௌகீகமும் ஆத்மீகமும் சேர்ந்துதான் இஸ்லாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தலைவிதி கோலமாக என்று சொன்னார்கள். யாரெல்லாம் உங்கள் தோழருக்கு என் மீது எந்த தேவையும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து உபதேசம் செய்தார்கள். ஒரு தௌஜிக்காரே அப்பா, உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்று. அப்படி என்று லௌகீகத்தையும் ஆத்மீகத்தோடு சேர்த்து இணைத்து ஒரு அழகான வாழ்க்கையை நம்மளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி 2 உள்ளங்களும் இடைவெளியற்ற உள்ளங்களாக சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தேவைப்பட்ட துளிகளை எடுத்துக்கொள்வோம். இப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் முதலில் திருமணம் முடித்தது நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாலே. நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாலே அவருடைய வாழ்க்கையில் அவரும் மனைவியும் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து அல்ல முக்கிய குறிப்புகளை நாம் எடுக்கலாம். அவருக்கு நபித்துவம் கிடைத்ததற்கு பின்னால் இருந்தே நாம் இன்று ஒரு சில விஷயங்களை எடுக்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒரே தட்டில் தான் சாப்பிடுவோம். எத்தனை வயது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதில் நபித்துவம் கிடைத்து 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை திருமணம் முடிக்கிறார்கள். 53 வயது தாண்டி 54வது வயது அவருக்கு இருக்கும்போது மனைவியோடு அவர்கள் நடந்து கொண்ட விடயம் எப்போதும் நாங்கள் ஒரு தட்டிலே தான் சாப்பிடுவோம். நான் மாதவிலக்குள்ள பெண்ணாக இருப்பேன். ஒரு தட்டை நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருப்போம். ஒரு எலும்பை எடுத்து கடித்து விட்டு நான் தட்டிலே வைப்பேன். நான் எடுத்த எலும்பையே அவர் எடுத்து, நான் வாய்விட்டு கடித்த இடத்திலேயே அவர் வாய்விட்டு கடிப்பார் என்ற செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா என்றால் ஒரு கணவன் மனைவி வீட்டிலே எவ்வளவு இடைவெளியற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை முதலில் நான் பார்க்கிறேன். நம்முடைய வாழ்க்கைகளை எடுத்து பார்த்தால் திருமணம் முடித்து முதல் 3 மாதங்கள் என்னவோ ஒரே தட்டில் சாப்பிடுவது ஊட்டி விடுவது மாட்டேன். ஆனால் சில மாதங்கள் போய்விட்டால் அவர் வருகிறார், அவருக்கு சாப்பாடு பரிமாறப்படுகிறது. நேற்று வரை மனைவியாக இருந்தவரை இன்று வரை ஒரு வேலைக்காரராக மாறிவிடுகிறார். அவர் வெளிக்கிளம்பும் போது அவருடைய ஆடையிலிருந்து செருப்பு வரை தயாராக இருக்கவில்லை என்றால் அங்கே சண்டை இருக்கிறது. அதற்கென்றே அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியான ஒரு வாழ்க்கை இஸ்லாம் நமக்கு கொடுக்கிறது. சேவைகள் செய்ய வேண்டும் தான். சேவை செய்வதிலேயே பரிமாறுவதிலே பசியாரும் பெண்ணினம் என்று கவிஞர்கள் சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லவில்லை. 2 பேரும் ஒரு தட்டிலே சாப்பிட வேண்டும். சகலே சாப்பிடுவார். பிள்ளைகளெல்லாம் இருந்து ஒரு தட்டிலே சாப்பிடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அவர்கள் திருமணம் முடித்த மனைவியினுடைய மகன் அபூபக்கர் என்ற சின்ன குழந்தை ஒரு தட்டிலே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த குழந்தையின் வயது என்ன தெரியுமா? எல்லா சஹாபாக்களுடைய பக்கங்களில் எல்லாம் அவருடைய கை போய் மேய்ந்து நிற்கிறது. அவர்கள் சொன்னார்கள்,
குல்விய மீனிக்கு வலது கையா சாப்பிடுங்க, குல்வி மாயி உங்க பக்கத்தால இருந்து சாப்பிடுங்க, அங்கேயும் கையை போட வேண்டாம் என்று சொல்லும் வயது சகலிலே பெரியவர்களோடு சேர்த்துக் கொண்டார்கள். குழந்தைகள் பெற்றோர்கள் ஒரு சகலிலே சாப்பிடுவார்கள். அவர்களுக்கு தான் தெரியும் வீட்டிலே எவ்வளவு உணவு இருக்கிறது. இன்றைய நிலைமை என்ன தெரியுமா? அநியாயமாக பெண்கள் தியாகம் செய்கிறார்கள். என்ன தியாகம் செய்கிறார்கள்? அன்றைய சமையலில் மிஞ்சி போன இறைச்சியோ பொரியலோ அன்றைய கணவனுக்கு மட்டும் பரிமாறப்பட்டு வெறும் ஆணத்தோடு மட்டும் அந்த பெண் சாப்பிட்டு தூங்குகிறார். அதுவும் இல்லை என்றால் ஒரு கோப்பை தண்ணீரோடு அவள் தூங்கிவிடுகிறார். இவனுக்கு தெரியாது மனைவி சாப்பிட்டாளா இல்லையா என்று தெரியாது. சாப்பிட்டு ஒரு கேள்வி, சாப்பிட்டீங்களா? ஆமாம் சாப்பிட்டேன் என்று அவளும் ஒரு பதில். இந்த வாழ்க்கை அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய வாழ்க்கை. ஒரு தட்டில் சாப்பிடும், இருப்பது எவ்வளவு என்று அப்போது தெரியவில்லை. இருப்பதை 2 பேரும் பகிர்ந்து கொள்வோம் என்று அப்போது புரிந்து கொள்வார்கள். எனக்கு உனக்கு என்ற அந்த விட்டுக் கொடுத்தல்கள் அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. மொத்தமாக விட்டுவிட்டால் கணவன் மனைவிக்கிடையே ஒரு இடைவெளி. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உணவில் அந்த பழக்கத்தை பார்க்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவில் அந்த பழக்கத்தை எவ்வாறு தந்திருக்கிறார்கள். அடுத்தது பாருங்கள், ஒரு வீட்டில் ஒரு கணவன் வருகின்ற போது அந்த மனைவியும் கணவனும் பிரிந்து சந்திக்கின்ற போது அவர்களுடைய மனநிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சாலிஹான பெண்ணுக்கு அடையாளம் அவளை கண்டால் சந்தோஷம் பெறும், பார்த்தால் சந்தோஷம் பெறும் என்றால் ஒரு சாலிஹான கணவனுக்கும் அடையாளம் அவரை கண்டால் சந்தோஷம். அவரை கண்டால் சந்தோஷம் பெறும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லியஹ்லிக்கும் வஅன கைரும் லியஹ்லி என்றார். உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? மனைவி யாரை சிறந்தவர் என்று சொல்கிறாரோ அவர் சிறந்தவர். அளவு எங்க வைத்திருக்கிறாங்க பாருங்க. ஊர் மக்கள் சிறந்தவர் என்று சர்டிபிகேட் கொடுத்த சிறந்தவர் கிடையாது. பள்ளியில ஊர் சப்ளம் என்று சொல்றாரு, அது கிடையாது. நாளுக்கு சிறப்புக்கு சாங்கு அது இல்ல. பிள்ளைகள் எல்லாம் நல்லம் என்று சொல்றது இல்லை, சாங்கு. ஒரு மனிதனுடைய உண்மையான சுயரூபம் யாருக்கு வெளிப்படும்? மனைவிக்கு வெளிப்படும். இந்த ஊருக்கு அடிக்கடி வந்து போறோம்னா ஒரு ஆத்மீகவாதி பேர் இருக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்லைங்க. ஒரு கிழமை ஊருக்கு நீங்க போறது, ஒரு கிழமை நான் புரிஞ்ச நல்ல நிமிதாம இருக்கலாம், ஒரு கிழமை நான் சாப்பிட வேண்டாம்னு சொல்லலாம், ஒரு கிழமை நான் சத்தமே போடாம போகலாம், ஒரு கிழமை நான் பெண்களை பார்க்காம இருக்கலாம், ஒரு கிழமை நான் தொழுகையிலே உங்க ஊர்ல இருக்கலாம். நீங்க எனக்கு ஆத்மீகவாதம் பட்டம் தருவீங்க. என்னுடைய சூழலுவத்தை என்னுடைய வீட்டுல மனைவிக்கு தான் கேட்டுப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கும் கைரும் லியஹ்லி. உங்களிடத்தில் சிறந்தவர் யார் தெரியுமா? மனைவி யார சிறந்தவர் என்று சொல்றாங்க, அவர் தான் சிறந்தவர். கேட்டு பார்த்தா இப்ப தெரியும். மனைவிமார்க்க கேட்டு பார்த்தா மாப்பிள்ளை எப்படிமான்னு கேட்டா, ஏன்பா அந்த கண்ணியனுக்கு கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேசிக்க விட மாட்டீங்களா, அந்த மனுஷனை போட்டு ஏன் எடுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள்லாம் இருக்கிறாங்க. புருஷன் பேர் எடுத்தாலே மனுஷனையும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்ணை பார்த்தா மனைவியை பார்த்தா என்னுடைய இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும், மனசுல உள்ள பாரம் தணிந்து போகும் என்று சொல்லக்கூடிய ஆண்களும் இருக்கிறாங்க. எது எப்படி இருக்கிறது நம்ம மனசுல இருப்பாங்க. ஒரு கணவன் மனைவியும் இப்படி சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருப்பதாக இருந்தால் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கைகளை எவ்வளவு நெருக்கம் இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில நாங்கள் எடுத்து பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் இழத்திக்காம இருக்கிறாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2 நாளா பார்க்க முடியல என்று பள்ளிவாசலுக்கு தேடி வந்துட்டாங்க. தேடி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பேசிட்டு இருக்கிறாங்க. நேரம் இருட்டி போச்சு. ரோட்ல 2 சஹாபாக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கழித்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு இங்க வாங்க, நான் பேசிக் கொண்டிருப்பது என்னுடைய மனைவி சஃபியாவுடன். 2 சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன் யாரு சொல்லலாம், உங்களை போய் நாங்க சந்தேகம் நினைப்போமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஷைத்தானை எதிரி வந்து வந்தாங்க. ஷைத்தான் நல்லது இல்லப்பா, நீங்க சந்தேகம் நினைக்க மாட்டீங்க. ஷைத்தான் நல்லது இல்ல, ரத்தத்திலே ஓடுவான். இன்னொரு ஒரு தன்னை சந்தேகத்தை உண்டாக்கிறதுனால சொல்ற மனைவி அதில் இருந்து நாங்க எடுக்கிறது தெரியுமா? ஒரு கணவனை ஒரு மனைவி பிரிஞ்ச உடனே தாங்க முடியாம பேச வந்திருக்கிறார்.
பள்ளிக்குள்ள ஏற்றிக்காக இருக்கிற தன்னுடைய கணவனோடு பேச வேண்டும் என்று அவரும் அந்த மனைவியுடைய ஆசைக்கு கட்டுப்பட்டு பேச்சு கொடுத்து கொண்டு கணவன் இருக்குமா நம்ம வாழ்க்கையில? கல்யாணம் கேட்டிருக்கும் போது என்னமோ டெலிபோன்ல நேரம் போனதே வழங்காம தொங்கிட்டு இருப்பாங்க. பேசி எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால அவங்க வந்து ஸ்டார்ட்ல விட்டு திரும்ப பேசுவாங்க. பேசினதையே திரும்ப திரும்ப பேசி 2 hour பேசுவாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்சிடுற 4 மாசம் 5 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் கொழும்பு போன மாப்பிள்ளை வரக்காண்ட பிசினஸி போனவங்களோட கொஞ்சம் பேசணும் ஃப்ரீ அடிக்கிறோம் அவர் போட்டு போட்டா அவர் கேட்கிற ஏன் போல ஒண்ணு மினிசுமா என்ன 1 மினிசுமா நான் எப்படி சேர்க்க வெயிட் போல. இது உண்மையான குடும்ப வாழ்க்கையா? உன் மனைவிக்கு சந்தோஷமா பேசுறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்குது. எந்த அளவு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஷாவுக்கு பின்னால் பேசிக் கொண்டிருப்பதை அவர்கள் கணவன் மனைவியை தவிர இஷாவுக்கு பின்னால பேசிக்கிட்டு இருக்கிறது அல்லாஹ் இருக்கிறார். கணவன் மனைவியை தவிர கணவன் மனைவி முடிய முடிய பேசினாலும் கிடையாது. பொய் சொல்லுவது கடுப்பாகும். கணவன் மனைவி பொய் சொல்றது தவிர ஒரு மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக கணவன், ஒரு கணவனை திருப்திப்படுத்துறதுக்காக மனைவியும் பொய் சொன்னா கூட அல்லாஹ் மன்னிக்கிறார். ஒரு கணவன் மனைவி அப்படி இருக்க வேண்டும். அவங்க நகைச்சுவையா பேசிக்குவாங்க, நகைச்சுவையா பேசிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் இருக்கிறாங்க, ஆயிஷா நாயகி கூப்பிடுறாங்க, ஆயிஷா தொழுறதுக்கு ஒரு விரிப்பு கொண்டு போடுமாங்கிறாங்க. ஆயிஷா நாயகி என்ன சொன்னா தெரியுமா? நான் ஆய்வா இருக்கிறேன், நான் துப்புரவில்லாம இருக்கிறேன் அப்படின்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டு என்ன சொன்னா தெரியுமா? அது கையில இல்லையே அந்த விரிச்சு விட்டாங்க. நகைச்சுவையாக அது கையில இல்லையம்மா விரிச்சு விட்டே. ஒரு நகைச்சுவையாக ஒரு சட்டத்தை சேர்த்து சொல்லி ஒரு மனைவியோடு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க பாருங்க. சிரிச்சிருப்பாங்களா ஒரு கணவன் மனைவி? சில வீட்டுல நாங்க பாக்குறோம், போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி போலீஸ் வந்தோடனே கீழே வேலை செய்யறாங்கன்னா எழுப்பி குத்தி பையிலெல்லாம் அடிக்கிறது பிஸி அடிக்கிற மாதிரி ஒரு எக்ஷன் போடுவா இல்லையா? அது மாதிரி மாப்பிள்ளோட வாகன சட்டம் கேட்டா கொண்டாட்டி எழுப்பி ஐயோ அதெல்லாம் அப்படி அப்படியே கிடந்து வீடு வாசல் கொடுக்கல, கதையெல்லாம் சரியா போகல, உடுப்பு கலல, சமைச்சு முடிக்கல, வந்துட்டாலே என்ன செய்ய போறாரோ விசாரணை நடக்க போது அடிக்க போறாரு என்றெல்லாம் ஒரு பெண் அவதிப்படுறாங்க. என்ன சந்தோஷம் இருக்கிறாங்க? ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரால ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு மனைவியை பார்க்க போறோமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு கணவன் எங்க? அந்த இல்லாம தந்த அந்த குடும்ப வாழ்க்கையை நாங்கள் தொலைத்து இருக்கிறோம். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை ஏற்றிட்டு இருக்கிறாங்க. பள்ளிவாசலின் திரை நீக்கினால் வீடு பள்ளியின் பக்கத்துல இடையில ஒரு திரைச்சியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றிக்காக இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரையை நீக்கி தலையை கொடுக்குறாங்க. மனைவி கிட்ட தலைக்கு எண்ணெய் வச்சு மாந்து விடுறாங்க. ஆயிஷா நாயகி பள்ளிக்குள்ள ஏற்றிக்கா வைக்கிறார். நம்ம ஒரு நாள் பள்ளிக்குள்ள ஏற்றிக்கா வச்சுக்கிட்டு ஜன்னலாக தலையை கட்டி பொண்ணாட்டி வந்து தலையை வந்துட்டா பள்ளியிலோ பொண்ணாட்டியோ நம்ம பாடிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் பாடி வந்து அவர் அப்படி வாழ்ந்து காட்டினார். ஆத்மீகத்தோடு லௌகீகத்தை இணைத்து பின்னி காட்டினார். நான் பள்ளியில் ஏற்றிக்கா வைப்பேன், பலமையான எனக்கு தலைக்கு என்ன வைப்பேன், கொண்டாட்டி தான் என்ன வைப்பா, அதையும் செஞ்சுக்காங்க. அவதான் எனக்கு தருவாங்க. ஏன் எனக்கு கையிலையா தலைவாட தெரியாதா? தெரியும். ஆனா என் மனைவி எனக்கு தலை வாங்குவதில்தான் எனக்கு சந்தோஷம். என் கணவர் எனக்கு தலை வாங்க எண்ணெய் வைத்துவதில்தான் எனக்கு சந்தோஷம். ஒரு பெண் எப்போ நமக்கு யாருக்காவது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தலை வாங்கி பின்ன தெரியுமா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. பேர பிள்ளைங்க இருப்பாங்க. அப்ப என்ன மனைவியோட நீங்க வாழ்ந்தீங்க? மனைவிக்கு தலையில சிக்கலுக்கு யாருக்கு தெரியும்? தலைக்கு எண்ணெய் போட்டு தலையை பின்னி கட்ட யாருக்கு தெரியும்? ஏன் அந்த சுகத்தை நம்ம மனைவிக்கு கொடுக்க கூடாதா? என்ன அவங்க இன்பங்கள் உயிர் தராக மட்டும்தான் அவங்க, அது மட்டும்தான் அவங்க உங்களுக்கு. வேற எல்லாம் நீங்க அவங்களுக்கு சேவை செய்ய மாட்டீங்களா? ஒரு நாளைக்கு அவங்களோட சேர்த்து சமைச்சு போட மாட்டோமா? ஒரு லீவு நாள் இருக்கிறது, அவங்களோட சேர்ந்து சமைக்கிறது, இதெல்லாம் மாற்றம் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அவங்க கணவன் மனைவியை சேர்ந்து அவங்க கஷ்டங்களை பங்கு போட்டுக்கிட்ட விதத்தை நம்ம பார்க்கலாம்.
நபிகள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு அனுப்புறது இல்லாதவங்க அவங்க தொழுகைக்கு வராங்க. சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இருக்கிறாங்க. வேட்டையை விட்டு மேலும் ஒரு போர்வை போட்டிருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்வை விலகி வயிற்றில் எதையோ வைத்து கட்டிக் கொண்டிருப்பது அந்த சின்ன குழந்தைக்கு தெரியுது. பக்கத்தில் இருந்த சாதியில கேட்கிறாங்க, வயிற்றுல எங்க வச்சு கட்டிக்கிறாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, பசி பூண்டு போகக்கூடாதுங்கிறதுனால சின்ன சின்ன பொடிக்கற்களை சீலையில் தலாவிமாய் வச்சு அதை வயிற்றுல வச்சு கட்டியிருப்பாங்க சகாபாக்கள். மருத்துல கல்ல கட்டிட்டு இருந்தாங்க, கல்ல கட்டியிருந்தாங்க. நம்ம என்ன நினைக்கிறது, கல்ல கட்டுறதுக்கே பெரிய பலம் தெரியல அப்படின்னு. நம்ம யோசிக்கிறாங்க, கல்லுள்ள கட்டிக்கிறது அதுக்கு ரெண்டு வந்து சொல்றீங்க. அது எந்த கல்லு நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய பாரங்கள் கிடையாது. கூழான் கற்களை தலையாணி மாதிரி போட்டு ஒரு வளர்ச்சிக்காக கட்டிக்கிறாரு. இவர் ஓடி போய் வீட்டுல சொல்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசி தாங்க முடியாம தெரிவிக்கிறார். அவருடைய தகப்பனும் தாய் கணவனும் மனைவியும் சமையலில் ஈடுபட்டாங்க. ஒரு சஹாபாக்கள் கணவன் மனைவி சமையலில் ஈடுபட்டாங்க. அவர் தொழில் உரிமை எடுத்து அதை விதிச்சு பவுடர் ஆக்கி கொடுக்க, அவர் ரொட்டி சுட, இவர் ஆட்டாவுக்கு இறைச்சி கொடுக்க, அவர் சமைக்க, எவ்வளவு ஒரு ஆணுக்கு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு அந்த உதவி நடக்கும். அந்த அதிகமான அதிகாரம் இப்படி ஒரு கணவன் மனைவி அவர்களுடைய வேலை பழுக்களை பங்கு போட்டுக் கொண்ட விதத்தை நாங்க பார்க்கிறோம். அந்த விதம் நமக்கு இருக்கிறா. ஒரு சோத்துல கல்லு கிடந்ததுக்கு இன்னைக்கு அடிவிடுல விஞ்ஞானத்துக்கு போகல, கல்லு கிடந்ததுக்கு இல்ல. ஒரு முடி ஒரு மயிறு இருந்ததுக்கு சோத்துல கலையில ஒரு பொண்டாட்டிக்கு அடிவிடுல காமிக்கோடு வரைக்கும் கேட்டு போகுது. அந்த முடிக்கு நம்ம மயிருக்கு சண்டை, அந்த கல்லுக்கு அழிந்த சண்டை இல்ல. அப்படின்னா ஹோட்டல்ல கல்லு கடிவட்டா கெசியருக்கு விஞ்ஞானம் அடைய முடியுமா நம்மளால? கல்லுக்கு இல்லைங்க சண்டை. கணவன் மனைவி கடையில வேற இடவழி எங்க வச்சு இருக்கிறான்னு இறந்து அடிக்கிட்டு கல்லு கிடைச்சிருக்கிறது. அதான் நடக்கும், அதான் நடந்து இருக்கிறது. உண்மையான ஒரு நெருக்க முடிஞ்ச ஒரு மனைவி கல்லுன சோத்துக்குள்ள வேற என்னமாச்சு நஞ்சுகள்னா கூட மன்னிச்சு விடக்கூடிய அளவு அந்த அன்பு மாதிரி அந்த பாசம் அப்படி இருக்கும். சொல்லுவாங்க, உன் கையால் விஷத்தை தா, அது எனக்கு அமுதாகம் பண்ணு. அந்த மாதிரி இங்க தந்துட்டான். கையால் விஷத்தை தா, அது எனக்கு அமுதாகம் பண்ணு சொல்றானே. அப்போ ஒரு பாசம் இருந்துச்சு, அந்த பாசம் கல்ல வைக்கணும். அப்ப நஞ்சத்தான் குடிக்கிற பாசம் இருந்துச்சு. கல்ல தந்தா எடுத்து வச்சு சாப்பிட மாட்டோமா? வேணுமண்டி யாராவது சமைக்கும் போது சோத்துக்குள்ள கல்லாடி போறாங்க, வாங்குற பாருங்க, பல்லோட பாருங்க, கல்லடிக்கு போறாங்களா? உண்மையிலே யோசிச்சு பார்த்தா சோத்து கல்லு கிடந்தா யார் பிஞ்சாலும் அடிக்கணும், அவன் பிஞ்சாலும் தூக்கணும். ஏ நீ வேண்டிட்டு வந்த அரிசி சரியில்லை, அமைச்சாங்க நீ வேண்டிட்டு வந்த அரிசி சரியில்லை, அல்லது அரிசி அரிசி கல் இருக்கிற பாத்திரம் சரியில்லை, தேய்ச்சி மாட்டி குடிச்சு வடித்தா. இவர் யோசிப்போம், அரிசி நல்ல அரிசி யோசிக்கணும், யோசிப்போமா? அப்ப இந்த பாசம் எங்க போச்சு? சண்டை நடக்கிறாங்க இல்லைங்க, இவங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு இல்ல. கணவன் மனைவி அப்படி இருக்கிற ஒரு கணவன் மனைவி சின்ன குழந்தைகள் மாதிரி சேட்டை செய்த சம்பவங்கள் எத்தனையோ பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியும் ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு குளிச்சுக்கிட்டீங்க, குளிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் மிச்சமீங்க இவருக்கு மிச்சமீங்க தண்ணி இருப்பாங்களாம். அதுக்கு உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா எனக்கு தாங்க எனக்கு தாங்க அவங்க சாங்க செய்வாங்களாம். யாரு நம்மளை கூட சாதாரண மலக்குமார்கள் நேரடியாக கண்டு அல்லாஹ்வோடு பேசி திரைமறையில பேசி நிறைவாக போய் சொர்க்கத்தை பார்த்து நரகத்தை பார்த்து நான் காப்பதை நீங்கள் கண்டால் அதிக மனிதர்கள் கொஞ்சம் சிரிப்பீர்கள் என்று சொன்னேன். உலகத்திலேயே ஒரு உன்னதமான மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிக்கும் போது ஒரு மனைவி ஒரு பெண் ஒரு விளையாட்டுத்தனமாக நடந்து கொண்டு நமக்கு ஒரு வாழ்க்கை வழிகாட்டி இருக்கிறார்கள். மனைவி ஒரு சந்தோஷம் விளையாட்டுங்க. யுத்தத்துக்காக ரெண்டு போயிட்டு இருக்கிறாங்க. யுத்தத்துக்காக சஹாபாக்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி போயிட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகியோட யுத்தத்துக்கு போறாங்கன்னா என்னங்க, ஜப்னா அட்டத்துக்காக ஒரு ராணுவம் போனா வீட்டுல அழுதகை வச்சுப்பாங்களா இல்லையா? யுத்தத்துக்கு போறோம்னா இப்ப இருக்கிற யுத்த மாதிரியா 10 சரசரத்தா இங்க குண்ட போட்டுவான். அது கூலியா இருந்தாலும் பரவாயில்ல,
கட்டி கொடுக்கிறோம் பூனைக்கு. இப்ப இருக்கிற யுத்தம் ஆளுக்கு பயந்தா பாதுகாப்பு உத்தரவாதம். அப்ப இருக்கிறது தெரியுமா, வாழ்நிலத்துக்கு கழுத்து இருக்கணும், அப்பதான் மட்டும் அந்த யுத்தத்துக்கு போற சல்லல்லாஹு மனைவியோடு போற நேரம் சகாபாக்களை பார்த்துக்கிறாங்க. தக்கத்தம் கொஞ்சம் முன்னுக்கு போங்க. சகாபாக்கள் சொன்னாங்க கொஞ்சம் முன்னுக்கு போங்கப்பா, நான் மனைவியோட நான் விளையாட்டு விளையாட போறேன், பொண்ணு முன்னுக்கு. சகாபாக்கள் மனைவியோட ரொம்ப பேச போற இருக்குது, அப்படியே முன்னுக்கு போயிட்டாங்க. எல்லாம் நல்லா முன்னுக்கு வந்ததுக்கு ஒரு வேகத்தை குறைச்சி அப்படியே நடந்து போய் ஆயிஷா கிட்ட கேட்கிறாங்க, ஓட்ட பந்தயம் நிற்பாங்க, எங்க போற நேரங்கிறது, எங்க போற நேரம், யுத்தத்துக்கு போற நேரம். மனைவி கிட்ட கேட்கிறாங்க, கிட்டத்தட்ட 57 வயது அந்த யுத்தம் நடக்கும்போது. என்ன பந்தயம் நிற்பாமா, ஓட்ட பந்தயம் நிற்பாமா? சரி வச்சு பார்த்தலாமே. ஒரு கணவன் மனைவி வந்து களத்தில் ஓடுறாங்க, மனைவி முந்திட்டாங்க. ஆயிஷா நாய் முந்திக்கிட்டு சந்தோஷத்தை பங்கு போறாங்க, நான் ஜெயிச்சுட்டேன், நான் முந்திட்டேன். அந்த மனைவியுடைய சந்தோஷத்தை சந்தோஷப்பட்டுக் கொண்டே கணவன் மனைவி தத்து போறாங்க. எப்பாச்சும் நம்ம விளையாடினோமா கணவன் மனைவி சந்தோஷமா வீட்டில் ஒரு நாள் எடுத்து ஒரு நேரம் ஒதுக்கி இந்த முழு குருவானையும் நமக்கு வழிமூலம் பெற்று தந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலத்துக்குள் லட்சக்கணக்கான கொள்கைவாதிகளை உருவாக்கிவிட்ட அந்த சீர் செம்மல் மனைவியோடு விளையாடுவதற்கு நேரம் ஒதுக்கிறார் என்றால் நமக்கு என்ன பிசி? நம்ம என்ன சொல்றது? பிசி பிசி பிசி, சந்தோஷம் இல்ல. சில பெண்கள் சொல்றாங்க, கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னே எப்படி எல்லாம் விளையாடணும், எப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். கல்யாணம் பண்றது கால் கட்டு என்று அவர் சொல்றது காரணமே தான். உழைக்கிறது சந்தோஷமான வாழ, சந்தோஷத்தை ஈடு வைத்து உழைக்க தேவையில்லை. சிலரை பத்தினா நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குறதுதான் உழைக்கிறது. அந்த நிம்மதியான தூக்கத்தையும் நிம்மதியான சாப்பாட்டையும் விட்டுட்டு உழைக்க யாருக்கு அந்த பணம்? ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா ஒரு நாள் கூடாதா? என்னுடைய எந்த நடக்கும். அதே மாதிரி அந்த வழியாக போகிறது ஆயிஷா நாய்க்கு பழைய நினைவு வந்தது. இந்த இடத்துல நம்ம ஓட்ட பந்தயம் வச்சு பார்த்தோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யாருங்களா ஓட்ட பந்தயம் வச்சு பார்த்தோம்மா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள், கொஞ்சம் மனைவி ஆசைப்பட்டதை நிறைவேற்றக்கூடிய ஒரு கணவன். அவர் தேவையை நாம் புரிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு போமா அவங்க உமா வந்து போமா, எனக்கெல்லாம் முடியல, வேலை கடையில வேலை இருக்குது, இன்னைக்கு ஒரு குழந்தை சந்திக்கணும், உதாரணம் செய்யாதே. யுத்தத்துக்கு போற நேரம் கொண்டாடி கேட்கிறா, ஓட்ட பந்தயம் வச்சு பார்க்கற, யுத்தத்துக்கு போற நேரம் ஓட்ட பந்தயமா, ஓட்ட பந்தயம் ஒத்துவாயின்னு சொன்னாங்களா? பக்கத்துல போல சகாபாக்கிட்ட கொஞ்சம் முன்னுக்கு போங்கப்பா, சந்தோஷப்படுறா, ஆசைப்படுறா, இன்னும் போங்க, இன்னும் போக தெரிவித்து தன்னுடைய மனைவியோடு ஓட்ட பந்தயம் வைக்கிறாங்க. ஆனா இந்த தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முந்திக்கிறாங்க. பெண்களுக்கு எப்பவுமே விட்டு கொடுக்கிற தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லைங்கிறது அந்த ஹதீஸ் சொல்லுது. ஆயிஷா என்ன சொன்னா தெரியுமா? இப்ப நான் கொஞ்சம் கொடுத்துட்டேன், அதான் ஓட முடியல. இப்ப நான் கொடுத்ததுனால என்னால ஓட முடியல. காரணம் என்னத்தையும் கேட்டு சந்தோஷப்பட்டு போனாங்க நபிகள் நாயகம். இந்த சந்தோஷம் எங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா நாயகம் விளக்கம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், விளக்கத்திலே எவ்வளவு பெரிய தத்துவம் இருப்பாருங்க. நான் வீட்டில் மாதவியக்குள்ள பெண்ணாக இருப்பேன். எனது மடியில் படுத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுவார்கள். நம்ம செஞ்ச வேண்டாம் குர்ஆன் கொஞ்சம் படுத்துட்டோம். நம்ம சொன்னா குர்ஆனை கொண்டு வீட்டு தூரமான மாதவியக்குள்ள பெற்ற மடியில படுத்து கொள்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். அவர் காண குழுக்கும் குர்ஆனா என்று சொல்றாங்க. அவருடைய செயற்பாடுகள் பண்புகள் குர்ஆனாக இருந்தது. அதான் மாதவியில் உள்ள பெண்ணை ஒதுக்கி ஓரம் கட்டாம மடியில படுத்துட்டு குர்ஆனாங்க. சரி, ஒரு பகல் நேரத்துல வீட்டுல தனியா இருக்கிற நேரம் ஒரு மனைவி மடியில ஒரு கணவன் படுத்திருப்பாரா? கேட்பாருங்க. அதான் இந்த கல்யாணம் முடிஞ்சு அந்த முதல் வருஷம் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் மடியா பக்கத்திலேயே இருக்கிறான். ரோட்ல நடந்து
அப்பவாச்சும் பக்கத்துல வச்சுக்கணும். வீட்டுல தண்ணி அடிக்கிற நேரம் மனைவி சுத்தம் இல்லாத நேரம் மனைவி மடியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களால் நடத்தப்பட முடியும் என்றால் நாம மனைவியோடு வீட்டுல மடியில நம்ம அல்லது நமது மடியில அவர்கள் இப்படி ஒரு சந்தோஷத்தை நாங்க ஏன் வளர்க்க வைக்க முடியாது? இப்படி ஒரு குடும்பம், இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருந்தால் எவ்வளவு இன்பமா காவி கோவில் நகரம் பண்ணினா காவியாருக்கு வேணான்னு போகும் தொழில் என்னோட ஒருத்தம் கூட வாராது. ஏன் போகணும்? என்ன பிரச்சனை நமக்கு? ஒருத்தர் புரிந்து விட்டு கொடுத்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு அன்பு தாங்க தேவை. அன்பு இருந்தா எதையுமே செஞ்சிடலாம், சாதிச்சிடலாம். இப்படி ஒரு வாழ்க்கை வந்தோம்னா ஒரு தட்டுல சாப்பிட்டோமா பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஹ்தவன்ன ஷைஅன் மினல் மஅரூஃப், நன்மையான காரியம் சின்னது என்றால் குறைவாக எடை போட்டு விட வேண்டாம். நன்மை செய்வது இருக்கு இல்லையா, அது சின்ன சின்ன காரியம் என்று குறைவாக எடை போட்டு விட வேண்டாம். உங்க மனைவிக்கு ஒரு கவலை உணவை எடுத்து ஊட்டி விடுங்கள், அதற்கு அல்லாஹ் நன்மை தருகிறாங்க. சஹாபாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா போச்சு. நம்ம மனைவிக்கு நம்ம ஊட்டி விடுறது நம்ம நினைச்சதுக்கு வாசத்துனானே, இதுக்கு போய் அல்லாஹ் கூலியானானே. அப்போ ஒரு சஹாபிக்கு சந்தேகம் உண்டாயிட்டு கேட்டாங்க, யார் சொல்லலாம், ஒரு கணவன் மனைவியோடு சேர்ந்தால் தான் நன்மை தருவாங்க. ஊட்டி விடுறதுக்கு நன்மை விடுறாங்கன்னா அதுக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக் கொண்டே கேட்டார்கள், ஒரு கணவன் மனைவி அல்லாத இன்னொரு பெண்ணோடு சேர்ந்தால் பாவம் கிடைக்குமான்னு கேட்டான். ஆமா, யாரும் சொல்லலாம் பாவம் கிடைக்கும். அதுக்கு பாவம் கொடுத்தால் இதுக்கு அல்லாஹ் நன்மையில இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். எப்போது மூட்டி விட்டுருப்போமா? மூட்டி விட்டுருப்போமா? இல்ல கை முடமான்னு அள்ளி திங்க வேண்டியதாக. அதாங்க பாசம். நம்ம என்ன சொல்றது? அது எப்படி மனைவி மணியில, அது எப்படி மனைவி கூட்டி விடுறது, அது எப்படி ஒரு மூஞ்சால் அடிக்கிறது, பிள்ளைகளை அடிக்கிறது, பிள்ளைகள் என்ன நினைக்கும்? எதை நீங்க தவறா பிக்சர் காட்டிங்களோ அதைத்தான் கொஞ்சம் தப்பா இருக்கு. அப்படி பார்க்க போனா பிள்ளைகளையும் தப்பா நினைக்கும். அது என்ன உமா அப்பா உருவங்களை சொல்றது, அதையும் தப்பா இருக்குமா இல்லையா? நீங்க எதை தப்பா காட்டுறீங்க அதுதான் தப்பா இருக்கும். வளமையான நீங்க உங்க மனைவிக்கு ஊட்டி விடுங்க, பிள்ளைக்கு ஊட்டி விடுங்க, தப்பு கிடையாது. அதே கேள்வி கேட்கிறவங்க டிவிக்கு முன்னால உட்கார்ந்து அங்கே மூடுகள் காட்சி பார்ப்பாங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. உமா பிள்ளை பாப்பா எல்லாரும் சேர்ந்து படம் பார்த்துட்டு இருப்பாங்க. படத்துல போத காட்டுங்களா, எதை காட்டக்கூடாதோ அதைத்தான் காட்டணும். அதை காட்ட அதை பார்க்கலாமா? கொண்டாட்டிக்கு ஊட்டி விடுறதுக்கு பிள்ளை 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 என்னப்பா இது? இஸ்லாம் சொல்லி தருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரு பின்னால சாப்பிட்டு ஆயிஷாவை சொல்லி காட்டுறாங்க. மடியில இருந்து குர்ஆன் வசனத்தை ஆயிஷாவை சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு நெருக்கம் நம்மகிட்ட இருந்தால் ஒரு சந்தோஷமான குடும்பம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகம் பார்த்து சொல்றாங்க, ஆயிஷா நீ எப்ப கோபமா இருக்கிறது எனக்கு தெரியும், எப்ப சந்தோஷமா இருக்கிறது எனக்கு புரியும். மனைவியை பார்த்தா அவன் மனநிலையை புரிஞ்சுக்கிற ஒரு கணவன், ஒரு கணவனை பார்த்தா அவர் மனநிலையை புரிஞ்சுக்கிற ஒரு மனைவி. இதுக்கு மனக்கிட்ட சிலர்கிட்ட கேட்டா எப்ப குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, கல்யாணம் 25 வருஷம் எப்ப சந்தோஷமா இருக்கா, எப்ப எரிஞ்சு வாய்ப்பாடு ஒன்றுமே வழங்குது. அப்ப என்ன உங்களுக்குள்ள நெருக்கம் இருக்குது? முகத்தை பார்த்து சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லும். இவர் முகத்தை பார்த்தாலே முகமொழி முகமொழி என்று சொல்றாங்களே, என்னது? அன்பு வைத்த 2 பேருக்கு இடையில அவர் முகத்தில் இருந்து பல விளக்கங்களை எடுக்க முடியும். அது சயின்ஸ்ல சொல்லுவாங்க டெலிபதி. நேசம் வைத்த 2 பேருக்குள் மூளைகளை எண்ணங்கள் கூட கடத்தப்படும். அவர் நினைக்கிறதை இவரால் செய்ய முடியும். இன்னைக்கு கோழி சமைக்கணும் என்று மனைவி நினைப்பார், கணவன் வேண்டிக்கு போவார், இது முடியும் என்று விஞ்ஞானம் சொல்லுது. அல்லது எக்ஸ்ட்ரா சென்சரி பவர் சொல்றாங்க. அந்த அன்பு வைத்தவர்களுக்கு மூளையில் தகவல் கடத்தப்படும். அப்படி என்று கேட்டுக்கொள்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அவங்க சும்மாவே புரிஞ்சுக்கிறதாக நினைப்பாங்க. வெளியில சொன்னாங்க, மனைவி கிட்ட உங்க பேச்சில இருந்து எனக்கு தெரியுது எப்ப கோபம் அடிக்கிறீங்க. அப்ப ஆயிஷா கேட்கிறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறீங்க?
நீங்க சத்தியம் செய்த நேரத்துல ரப்பி இப்ராஹிம் என்று சொன்னால் அப்ப கோபம் அடிக்கிறீங்க, என்னோட கொஞ்சம் கோபம் அடிக்கிறீங்கன்னு எனக்கு வழங்கி போய்க்கிறோம். ரப்பி இப்ராஹிம் அப்படின்னு சத்தியம் பண்ணா என்னோட கொஞ்சம் உங்களுக்கு கோபம் அடிக்கிறது எனக்கு வழங்கும். அதே நான் ரப்பி முகமது என்று சொன்னால் வளமையாக என்னுடைய கொஞ்சம் இறக்கம் அடிக்கிறீங்க என்றது எனக்கு வழங்கும். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு முகத்தை பார்த்தா முகம் சரியில்லை, ஏதோ பிரச்சனை நடந்திருக்குது, அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு கணவன் மனைவி வாழ்க்கை இருக்கிறா. அதே நேரம் பெண்கள் கணவனுடைய மனநிலையை புரிஞ்சு வாழ தெரியும். 1000 பிரச்சனையோட வெளியில இருந்து வருவான், வாரவர்கிட்ட எப்படி நடந்து கொள்றது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சரித்திரம் உன்னதமான ஒரு சரித்திரம். புகாரி முஸ்லிமில் பதிவாகி அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா பயணம் போறாங்க. போற நேரம் பிள்ளைக்கு வீட்டுல தொடர்ந்து போறாங்க. இன்றைய காலத்து பயணம் போல அல்ல அன்றைய காலத்து பயணங்கள். பாலைவனத்துல சுடுமணல்ல புழுதி படைந்த இடத்துல போகும் பயணம் போய் வீட்டுக்கு வரணும் எவ்வளவு கலைப்பட்டு தெரியும். கேட்டாலும் பயணம் என்பது நரக வேதனை ஒரு துண்டு என்று சொன்னாங்க. அதனாலதான் பயணத்தில் சேர்த்து சுருக்கி தொழுவதை எல்லாம் செல்லலாத்தரமாக இவ்வளவு கஷ்டமான ஒரு பயணம். தன் கணவன் பயணம் போனாலும் பிள்ளை சமம் இல்லை. அவங்க திரும்பி வர்றது போது பிள்ளை மௌத்தா போச்சு. பிள்ளை மௌத்தான செய்தி வந்துட்டு கணவனும் வந்துகிட்டு இருக்கிற செய்தி வந்து பிள்ளை மௌத்தா போச்சு. கணவன் வந்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பயிற்சி பாதையில வளர்ந்த அந்த சஹாபாக்கள் எப்படி எல்லாம் குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டிருக்கிறாங்க பாருங்க. இந்த பெண்மணி என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒவ்வொரு வீட்டுக்காரா ஓடி தட்டினாங்க. என் கணவர் பயணத்திலிருந்து வந்துட்டு இருக்கிறாரு, பிள்ளை மௌத்தான செய்தியை நான் தான் முதல்ல சொல்ல வேண்டும், யாரும் சொல்லிடாது. எல்லா வீட்டுக்காரையும் தட்டி அட்வான்ஸாக சொல்லி வைக்கிறார். மாப்பிள்ள வாராரு, என்னப்பா உங்க பிள்ளை மௌத்தா பேச்சு எத்தனை மணிக்கு அடக்கிறாங்க, யாரும் வந்து சொல்லக்கூடாது. நான் முதல்ல பக்குவமா எடுத்துருப்பேன் மாப்பிள்ளைக்கு பிள்ளை மௌத்தான செய்தியை அப்படி என்று சொல்லிட்டு பிள்ளைய மூடி வச்சுட்டு பேசாம இருக்கிறார். அவர் வீட்டுக்கு வந்தாங்க. முதல் கேட்ட செய்தி பிள்ளை எப்படி இருக்குது, பிள்ளை எப்படி இருக்குன்னா கேட்டாங்க. ஒரு கணவன் வெளியிலிருந்து வாரார் என்றால் இந்த குழந்தை மரணித்த செய்தி என்னமோ சோகம் தான். அதை சொல்லுகின்ற போது அவரால் தாங்க முடியாதார். ஏற்கனவே மனநிலை பாதிக்கப்பட்டவரிடம் இதையும் சொன்னால் அவருக்கு சுமை என்ன வேண்டும், அவரால் தாங்க முடியாது. அதுக்காக ஒரு மனைவி, ஒரு பெற்ற தாய் தன் குழந்தையின் மரணத்தின் சோகத்தை முகத்தில் காட்டாமல் வேண்டும் என்று மறைத்துக் கொண்டு கணவனுக்கு பதில் சொல்கிறார். தன்னுடைய மகன் எந்த ஒரு வருத்தம் இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்க. மௌத்தானா நிம்மதியான தூக்கம் தர வருத்தம் இருக்குமா? உண்மைதான் சொன்னாங்க, ஆனா முடியாம சொன்னாங்க. எந்த ஒரு வருத்தமும் இல்லாம நிம்மதியா தூங்குறாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவனை கவனிக்கிறார். கொடுக்க வேண்டிய உணவை கொடுத்து, கொடுக்க வேண்டிய அளவுக்கு அவருக்கு தண்ணீர் கொடுத்து, தன்னையும் அந்த பெண் அர்ப்பணம் செய்ததற்கு பின்னால் சூசகமாக கணவனிடம் பேச்சு கொடுக்கிறார். நண்பரே, யாராவது நம்முடன் ஒரு இரவல் சம்பவித்து அதை திருப்பி கேட்டால் கொடுக்காமல் விடலாமா என்று ஒரு கேள்வி. என்ன இது? இரவல் தந்தவன் கேட்டால் கொடுக்கத்தானே வேண்டும் என்று அந்த கணவரோடு சொந்தமாக இருந்திருக்கு மெதுவாக கதையை தைக்கப்படுகிறார். கொடுத்தவன் கேட்டால் திருப்பி கொடுக்கத்தானே வேண்டும், நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னாங்க. நீ கொடுத்து விட்டாயா? எதை கொடுத்தாய்? இறைவன் நமக்கு இரவலாக தந்த நம்முடைய குழந்தையை திருப்பி கொடுத்து விட்டேன் என்று மெதுவாக சொன்னார்கள். அப்போதுதான் கணவர் அழிந்தார். தன் மனைவி செய்த இந்த காரியம் மாற்ற முரணான செயலோ அப்படி என்ற ஒரு கருதி மனைவியை வெறுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் நடந்த சம்பவத்தை சொன்னார்கள். யார் சொல்லலாம்? வீட்டுள்ளுக்கு மையத்தை வைத்துக் கொண்டு நான் சந்தோஷமாக இருந்து விட்டேன். யார் சொல்லலாம்? சாப்பிட்டு விட்டேன். யார் சொல்லலாம்? இந்த தவறை செய்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மனைவி சரியாகத்தான் செய்திருக்கிறார். அதுதான் ஒரு குடும்ப பெண்ணின் செயற்பாடு. அன்று நீங்கள் வீடு கூடினீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். ஆம் என்றார்கள். அல்லாஹ் உங்களுக்கு நல்ல அழகான ஒரு வாழ்க்கையை தர வேண்டும்.
அதற்கு பகரமாக இதுக்கு ஒரு நல்ல வாரிசு உங்களுக்கு அல்லாஹ் தருவானாக பிரார்த்தனை செய்தார்கள். அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க வழக்கத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை கூட செய்ததாக ஹதீஸ்களில் வெளியில இருந்து வரக்கூடிய கணவனுடைய மனநிலை என்ன அதை புரிந்து கொண்டு ஒரு கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டு நடக்கிறது. வீட்டு 1000 பிரச்சனையோட வந்துட்டு இருப்பான். அன்னைக்கு பார்த்து உள்ள வழிபட்டு வாங்கிருப்பான். அவன் செட்டு விட்டு நாயி காசு கொடுத்தோம் கனவு போய் கடையில் பேசி ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு வேதனைப்பட்டு அவன் வீட்டுக்கு வருவான். எந்த ஒரு டென்ஷனோடு ஒரு கணவன் வீட்டுக்கு வந்தாலும் மனைவி முன்னோக்கி அதை ஒன்றும் இல்லாமல் அப்பதான் ஒரு கனவு மணி சந்தோஷமா இருக்கு. அதுதான் நல்லா எஸ்குண்டை இல்லையா 16ஆம் அத்தியாயத்தில் சொல்ற நேரத்துல உங்களை சோடி சோடியாக படைத்தது அல்லாஹ்வுடைய அருள். உங்களை ஆண் பெண்ணா படைச்சது அல்லாஹ்வுடைய அருள். ஏன் ஆண் பெண்ணா படைச்சா தெரியுமா? ஒன்றில் நிம்மதி அடைவதற்கு, கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் நிம்மதி பெற்றுக் கொள்வதற்காக. அவன் எவ்வளவு டென்ஷனோடு வந்தாலும் அவருக்கு கவுன்சிலர் அவருடைய மனைவிதான். இவன் எவ்வளவு டென்ஷனோடு இருந்தாலும் அவளுக்கு கவுன்சிலர் அவருடைய கணவர் தான். 1000 பிரச்சனையோட வீட்டுக்கு வந்து இப்படி செய்து விட்டாங்க. இவவும் சேர்ந்து அதுல வெளியில எண்ணெயை ஊட்டி எரிகிற நேரத்தில் எண்ணெய் ஊத்துறேன்னு சொன்ன அவன் எப்படி செய்வான்? உங்களுக்கு இதை வேலை செஞ்சதுன்னு நீங்க சாப்பிட்டு கேட்க வேண்டாமா? ஆயிரக்கணக்கான ஆண்களை தவறு செய்ய வைக்கிறார். அவன் சும்மா அழைஞ்சிட்டு வருவான். நான் கழுத வச்சு வருவாங்க அடுத்த நிகழ்வு இவதான் பக்கத்து சண்டை. இந்த மனுஷன் பேசாம இருப்பான். இவன் ஒரு ஆம்பளை நானா இருந்து அவன் கொண்டோட போவான். இதுக்கு பிறகு என்ன பொறுமையா இருக்கிறது? நான் பொண்ணை பாடி அப்படியே போய் வெளியே செய்து போய்ப்பாங்க. கடைசியாக சும்மா இருப்போம் இருந்தது அரசன் விட்டு பூச்சி குற்றவாளி ஆகிறவங்க நீங்க. அப்ப வந்த ஒரு மாப்பிள்ளைய டென்ஷன் இந்த மாப்பிள்ளை பேசு அவர் 1000 பிரச்சனை அழிப்பாரு. போனா போதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு பாடம் நினைக்க இதுக்கு கூட சரியா நடக்குது. இதுங்க என்ன பண்ணு நான் இல்லையா அவங்களுக்கு, நம்ம பிள்ளைங்க இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு ஒட்டும் இல்லாம கொடுக்கணும். இப்படி ஒரு மனைவி நடந்துகிட்ட ஒரு மாப்பிள்ளைக்கு பிரச்சனை வந்தா எங்க வருவான்? நேர வீட்டை போகணும். முன்னாடியே போய் பார்க்க போறது அவளாலதான் நம்ம பிரச்சனையை சரியாக முடியும். அவகிட்ட போனாதான் நமக்கு தலையில சரியாகும் அவன் நினைச்சு வருவான். இது வெளியில பிரச்சனையே இல்லாத சில ஆண்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு பயம். சும்மா ஒண்ணா பிரச்சனை இருப்பான். 10 மணி வீட்டுக்கு போகண்டா, வீட்டுக்கு போகண்டா, இன்னொரு அரவணை கேட்டு அவன் படத்துக்கு போகணும். அவ்வளவு பிரச்சனையா அவன் வாழ்க்கை வாழ்ந்தது. ஒருத்தர் கேட்டாங்க நீங்க எப்ப இப்படியே கண்டிருக்கா? 10 வருஷமா அதோட குடும்பமே நடத்திக்கிட்டு இன்னும் காண்பது குடும்பமே நடக்குது. அப்படியா குடும்பம் பண்ணி பண்ணுங்க. அப்ப அந்த நேரத்தில் மனைவி தன்னையே அர்ப்பணம் செய்து ஒன்றுமில்லாமல் ஆகி இறந்த செய்தியை மெதுவாக எடுத்து வைத்து கணவனை நிம்மதிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்ததை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி கண்டார்களே. இந்த கணவன் மனைவிகளாக நம்ம இருக்கிறோமா? மனைவிக்கு ஒரு பிரச்சனை, அவ குடும்பத்தால் ஒரு பிரச்சனை, அவன் அண்ணனால ஒரு பிரச்சனை, சொத்து தகராறு, குடும்ப தகராறு, கணவன் என்ன செய்யணும்? நான் இருக்கனா இல்லையா? அவருக்கு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார். யுத்தத்துக்கு போயிட்டு வந்து ரணிகள் பொருட்களை எடுத்து முஹாஜிர்களுக்கு கூட கொடுக்குறாங்க. சலவாசம் அன்சாரிகள் குழம்பிட்டாங்க. அகலிய வந்தவங்க நாங்க சாப்பாடு கொடுத்து, சோறு கொடுத்து, வீடு கொடுத்து, இடம் கொடுத்து நாங்க பரிமாறோம். யுத்தத்திலையும் நாங்க கூடுதலாக கலந்து கொண்டு யுத்தம் செஞ்சிருக்கிறோம். கொஞ்சம் பேர் வந்தாங்க, யுத்தத்தில் வெற்றி பண்ணாங்க. சல்லல்லாஹு சொத்து கூட அங்க கொடுக்குறாங்களே அப்படின்னு குழம்பிக்கிட்டாங்க. பேச்சு அடிபட்டுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டாங்க. நாங்க அன்சாரிகள் வாங்க என்ன பிரச்சனை இல்ல, நாங்கள்லாம் யுத்தத்தில் கலந்துருந்தோம், சொத்தை எல்லாம் அங்க கொடுக்குறீங்களா? நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழக்கை எப்படி தீர்த்து வச்சாங்க தெரியுமா? நான் சொத்தை தான் அவங்களுக்கு கொடுத்தேன், உங்களுக்கு நான் என்னையே தரேன், நான் வேணுமா சொத்து வேணுமான்னு கேட்டாங்க. யார சொல்லலாம்? நீங்க வந்தா போதும் ஊருக்கு கூட்டிட்டீங்க. எப்படி வழக்கு தேர்த்திக்கிறார்கள்? அவங்க சொத்தை இழந்து அநாதைகளாக அகதிகளாக வந்தாங்க. அவங்களுக்கு சொத்து தேவை கொடுத்துட்டேன்,
நீங்க இருக்கிறதையே கொடுத்தீங்க. உங்களுக்கு அந்த சொத்து தேவை, உங்களுக்கு நான் தேவை, நான் உங்களோடு இருக்கிறேன். சந்தோஷமா வளர்க்க முடியும். இதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்த கவுன்சிலிங். இப்படிதான் வளர்க்கணும். எந்த பிரச்சனையா உண்மையில என்ன சொல்லணும்? நான் இருக்கேன் உனக்கு, நான் தேவையான சொத்து தேவையா, நான் தேவையா நான் தேவையா உனக்கு, நான் தேவையா உண்மை வேணுமா? நீங்க அதே மாதிரி ஒரு மனைவி எனக்கு நான் இருக்கிறேன்னு உங்களுக்கு எப்போதும் துணையா நான் இருப்பேன். அந்த வார்த்தை ஒரு மனிதனுடைய மனசுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொண்டிருக்கு. ஆளுக்கால் ஆவியம் தரக்கூடியவர்கள் துணை இல்லையா? ஒருத்தனிடம் ஒருத்தியிடம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் ஆண் பெண்ணாக சோடியாக படைத்திருக்கலாம். அந்த சந்தோஷம் இல்லை. அன்புபடி இஸ்லாமிய சகோதரர்களே, அது மட்டுமா, ஒரு மனைவிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாய் தந்தை வைத்த பெயரை விட்டு அவங்களுக்கும் பெயரை வைக்க முடியாது. அது ஒரு இன்னொரு சந்தோஷம். சில பெண்களுக்கு அப்படி ஒரு ஆசை, என் மாப்பிள்ளைக்கு மட்டும் எனக்கு ஒரு ஸ்பெஷல் பெயரை வைக்க கூப்பிடணும் அப்படி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி சில நேரம் சிறப்பி இங்க வாமா, சிறப்பி இங்க வாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. தாராளமாக நாம் ஒரு பேர் வைக்கிறோம். சஹாபி பெண்கள் எல்லாம் பிறந்த குழந்தையின் பெயரை சொல்லி அபு உசாமா, அபு ஹம்மாத், அபு ஹஸ்ஸான், உள்ளட பாப்பா அப்படின்னு கூப்பிடுறது. அபுங்கிறது அரபியில பாப்பா அப்படின்னு. அபு தஹ்தா அவர் பேரு என்ன நினைக்கிறது, ஆனா அவரோட பேரு அபு தஹ்தா இல்லை. உள்ளட பேரு தஹ்தா, அவர் பேரு அபு தஹ்தா. ஹதீஸ்ல வருது. கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தா அவர் பேர் என்னன்னு தெரியும். அபு தஹ்தா பேரு. அவன் மனைவி பேர் என்ன? உம்மு தஹ்தா. புள்ளட பேர் தஹ்தா. செல்லமா அப்படி பேரை வச்சுக்குவாங்க. அதுவும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி. மனைவியை கூப்பிடுறாங்க, யா உண்மைவா சிறப்பி வாமான்னு கூப்பிட்டாங்க. ஆயிஷா நாயகி வந்து என்னன்னு கேட்டாங்க. பள்ளிவாசல் பலவல காணியில சஹாபாக்கள் மல்யுத்தம் விளையாட்டிருக்கிறாங்க, பார்க்க போறீங்களான்னு கேட்கிறாங்க. பெருநாள் சஹாபாக்கள் பள்ளிகள் என்ன செய்றாங்க? மல்யுத்தம் விளையாட்டிருக்கிறாங்க, யுத்த பயிற்சி. பார்க்க போறீங்களான்னு கேட்டாங்க. அப்ப ஆயிஷா நாயகி நான் பார்க்க போறேன், வந்து பாருங்க கேட்டாங்க. எப்படி சொன்னாங்க ஆயிஷா நாயகி? முஸ்னத் அஹ்மது வரக்கூடிய ஹதீஸ். ஆயிஷா நாயகி எப்படி சொன்னாங்க தெரியுமா? நான் வந்து நபி அவர்களுடைய முன்புக்கும் பின்னால் இருந்து அவருடைய தோளில் என்னுடைய தாடையை வைத்து, நாடிய தோளில் வைத்து, அவருடைய கன்னத்தில் என்னுடைய கன்னத்தை வைத்து நின்று கொண்டிருந்தேன். நான் நாடி வைப்பதற்கு வசதியாக அவருடைய வலக்கரத்தை எங்கள் வீட்டு வாசல் கதவிலே குத்தி வைத்துக் கொண்டு நின்றார். இப்ப நிலையில இப்படி கையை குத்திக்கிட்டு மனைவி பின்னால் நின்றுட்டு இந்த தோலை நாடி வச்சுக்கிட்டு கண்ணமும் பட நின்றுக்கிறாங்க. அப்படியே ஹதீஸ்ல அப்படியே வந்துக்கிறாங்க. நான் நின்ன எப்படி தான் நான் நின்னேன். அப்படி வந்து நிக்கிறதா எவ்வளவு சுத்தமா இருக்காங்க. விளையாட்டுக்கு வந்து பார்க்க முடியாமோ வந்து பக்கத்துல அங்க இருந்து இறந்த அந்த குழுவுக்கு மேல வந்து சொல்லாம அதான் வந்து ஒட்டிக்கிட்டு ஓட சொல்றது. நம்ம நின்றா கூட நாம விளக்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நின்றவருக்கு வசதியாக கையை குத்தி வேற வச்சுக்கிட்டாங்க. அந்த நின்றவங்க வசதியா இருக்கிறதுக்காக வேண்டி கைய வேற குத்தி வச்சுக்கிட்டாங்க பாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹல் யக்ஃபிகி ஆயிஷா, பார்த்தது போதுமான்னு கேட்டாங்க. ஆயிஷா நாயகி போதாதுன்னு கேட்டாங்க. திரும்ப கொஞ்ச நேரம் பார்த்துக்க நின்றுட்டு திரும்ப கேட்டாங்க, ஹல் யக்ஃபிகி ஆயிஷா, இப்ப போதுமான்னு கேட்டாங்க. போதாதுன்னாங்க. திரும்பவும் கேட்டாங்க, போதாதுன்னாங்க. கேட்கறதே விட்டுட்டாங்க. ஆயிஷா நாயகி நின்று பார்த்துட்டு இப்ப போதும் போறேன் நாங்க, சரி போங்க. புற ஒரு சந்தர்ப்பத்தில் ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, என்னுடைய கணவர் முதல் தடவை போதுமா என்று கேட்டபோது எனக்கு போதுமாகத்தான் இருந்தது. இங்க இன்னொரு சட்டத்தை எடுத்துக்கலாம். ஒரு மனைவியினுடைய தேவை எவ்வளவு அப்படி என்கிற ஒரு கட்டத்தையும் ஒரு கணவன் புரிஞ்சு வச்சுக்கிறார். நம்முடைய மனைவிக்கு இவ்வளவு போதும், சரியாத்தான் கேட்டிருக்கிறாரு.
இவன் தான் வேணும் என்று போதாதுன்னாங்க. நான் ஏன் போதாது தெரியுமா சொன்னேன்? ஆயிஷா சொல்றாங்க, நான் அதுக்கு அப்புறம் விளையாட்டை பார்க்கல, அவ்வளவு நேரம் விளையாட்டை தான் பார்த்துக்கிட்டேன். இவர் போதுமான்னு கேட்டாரு, இனி போதுமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் விளையாட்டை பார்க்கல, என் மாப்பிள்ளைய தான் பார்த்தேன். என்னத்தை பார்த்தேன்? நமக்காக இவர் எவ்வளவு நேரம் இவனை நிக்கிறாரு பார்ப்போம். அன்பை செக் பண்ண பார்த்தாங்க. பெண்கள் இடத்துல அந்த தன்மை ஒன்று இருக்குது. புருஷனுடைய அன்பை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. சுட்டீரன்னு ஒரு குண்டை போட்டுருவான். நேத்து நான் என்ன கலர் சல்வார் குட்டு கொடுத்திருந்தேன் சொல்லுங்க பாப்பா. இந்த மனுஷனுக்கு சுத்தமா மறந்து வைத்து ஏதோ கலர் என்றார் இவர். பாருங்க, உங்களுக்கு என்னோட இறக்கமே இல்லை, என்னோட பாசமே இல்லைன்ற ஒரு 3 நாள் சண்டை வைத்திரும். அந்த நேரம் கொஞ்சம் சாமர்த்தியமாவும் நம்ம நடந்து கொள்ளும். நம்ம கிட்ட கேட்டா எப்படி நடக்கணும் தெரியுமா? நீயே அழகா இருக்கக்குள்ள அந்த உடுப்பெல்லாம் ஆறு கவனிச்சா போட்ட வேண்டாம், ஐஸ் விழுந்துரும். அப்பாடா நழுவிடலாம். கொஞ்சம் நைசா நழுவையும் தெரியும். அதான் இஸ்லாம் என்ன சொல்ல தெரியுமா? பொய் செல்வதற்கு அனுமதி பொண்டாட்டிக்கிட்ட, பொய் செல்வதற்கு அனுமதி மாப்பிள்ளைக்கிட்ட. நாமளும் சில நேரம் நான் நேற்று என்ன கலர் சேர்த்து போட்டேன்னு சொல்லி சுத்தமா மறந்துடும். அப்ப அவ தப்புன்னு எப்படி தெரியுமா? உங்க முகத்தை தவிர வேற ஒன்றுமே எனக்கு தெரியலங்க, அந்த முகத்தை பார்த்தாலே நான் உடுத்திக்கிற கலர் மறந்து போகுது. நைசா நழுவ வேண்டியதான் பெண்கள். அதான் இஸ்லாம் சொல்லுது, பொய் சொல்லு அனுமதி. மாப்பிள்ளை கிட்ட பொண்ணு, பொண்ணு கிட்ட மாப்பிள்ளை பொய் சொல்லலாம். டெஸ்ட் பண்றாங்க. ஆயிஷா என்ன சொல்றாங்க? அதுக்கப்புறம் நான் எனக்காக எவ்வளவு நேரம் இந்த கையை குத்திக்கிட்டு எவ்வளவு கை கடுக்கும், எனக்காக இவர் எப்படி நிக்கிறார் பாப்போம். இருந்தா நிக்காதலாம், எனக்காக நிக்காதலாம், அன்புதான் இருக்குது. அதுக்கப்புறம் போதுமான்னு கேட்டாரு. பாப்போம் இன்னும் கொஞ்சம் நமக்காக நிக்கிறான்னு பாப்போம். அதுக்கப்புறம் போதுமான்னு கேட்டாரு. இன்னும் நிக்கிறான்னு பாப்போம். ஆனா அந்த மனுஷன் நின்றுகிட்டே இருந்தாரு, நான் தான் போதும் என்று போனேன் ஆயிஷா சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படி இருப்போமா நம்ம ஒரு மனைவிக்காக? நம்ம என்ன விரட்டுறப்பா, எவ்வளவு நேரம் நான் நின்றுகிட்டு இருக்கிறாரு வந்துகிட்டு விரட்டு விட்டுரும். மனைவிக்காக தியாகம், நமக்காக எவ்வளவு தியாகம் பண்றாத. ஒரு பொம்பளை செய்த தியாகத்துக்கு ஈக்குவலாக நிகராக நம்ம என்னமாச்சும் செஞ்சிடலாமா? நம்மளை கல்யாணம் கட்டி நம்ம குழந்தைய வயிற்றுல சம்பந்தத்துல இருந்து அவட தியாகம் ஸ்டார்ட் ஆகுது. வளமையா சாப்பிட்ட மாதிரி சாப்பிட முடியல, எதை திண்டாலும் பாந்தி, அவன் தூங்க முடியல, ஓட முடியல, அந்த வயிற்றோட கிழிஞ்சு தூங்க முடியல, அந்த வயிற்றோடையே 9 மாசம் வாழ்ந்து அந்த பிரசவ வேதனைங்கிறது செத்து பிழைக்கிறது நமக்காக. செத்து உசுறு வந்த உடனே திரும்ப பார்த்து என்னத்தை கேட்கறது? பாப்பா போல அப்படியே இருக்கான்பா, நம்ம ஞாபகம் வந்துடும். சரியான, அதாவது அறிவியலுக்கு போட்டு